என்ன பியூலா, நம்ம சாம் எந்திரிச்சிட்டானா? இன்னும் எந்திக்கலைங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இந்த எழுப்பி விட்றேன். சாம், சீக்கிரம் எந்திரி, ஃபேமிலி ப்ரேயர் பண்ணணும். அம்மா, இன்னைக்கு தாம்மா லீவு, கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேம்மா. நாளைக்கு கண்டிப்பாக ப்ரேயருக்கு வரேம்மா, ப்ளீஸ்மா. ஷாம், டெய்லி இதான் சொல்கிற, ஒழுங்காக எந்திரிச்சு வா. அம்மா ப்ளீஸ்மா, தயவு செய்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா, என்னை தூங்க விடுங்களேம்மா. சரிம்மா, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். ஈவினிங் பார்க்கலாம். ஓகேங்க, பார்த்து போயிட்டு வாங்க. என்னம்மா, அப்பா வேலைக்கு போயிட்டாங்களா? ஷாம், சாப்பிட்டுட்டு போய் செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வா போ. ஓகேம்மா. அம்மா அம்மா, சீக்கிரமா இங்கே வாங்கம்மா. என்ன ஷாம், என்னாச்சு? அம்மா, நம்ம தோட்டத்தில் புதுசாக ஒரு செடி வளர்ந்துருக்குமா, வந்து பாருங்களேன். ஆமாம் ஷாம், ரொம்ப அழகாக இருக்குது. நீ டெய்லி இந்த செடிக்கும் சேர்த்து தண்ணி ஊற்று, ஓகேவா? ஓகேம்மா, நான் டெய்லி இந்த செடிக்கும் தண்ணி ஊற்றுறேம்மா. அம்மா அம்மா, நீங்கள் டெய்லியும் தண்ணி ஊற்ற சொன்னீங்களே, அந்த செடி ரொம்ப பெருசாக வளர்ந்துச்சுமா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம்? அது பெருசாக தான் வளர்ந்துருக்கு, ஆனால் அதில் ஒரு பூ கூட இல்லை. சாம், ரொம்ப அவசரப்படாத, இன்னும் கொஞ்ச நாள் போட்டும், அப்புறமா அது பூ பூக்கும். வெயிட் பண்ணுவோம். ஷாம், இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு பைபிள் வாசி ஜெபம் பண்ணியா? அம்மா, நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குமா, நான் நாளைக்கு வேணா பைபிள் வாசிக்கிறேம்மா, ப்ரேயரும் பண்ணுறேம்மா, இப்போ விட்டுருங்கம்மா என்னையே. ஷாம், தோட்டத்தில் புதுசாக வளர்ந்த செடி பூ பூத்துருச்சா? அம்மா, இன்னும் அந்த செடியில் பூ பூக்கவே இல்லைம்மா. அப்படியா? இன்னும் பூக்கலையா? அப்படின்னா அதை வெட்டி போட்டுருவோமா? ஏம்மா, நீங்கள் தானேம்மா பொறுமையாக இருக்கணும்னு சொன்னீங்க. நான் தான் சொன்னேன், ஆனால் இத்தனை மாதம் கழித்து அது பூக்காது ஷாம், அதனால் அதை வெட்டி போட்டுருவோம். வா சாம், வா வா, வந்து இங்கே கொஞ்சம் உட்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இந்தா வரேன்ப்பா. சொல்லுங்கப்பா, என்ன விஷயம் பேசணும்? சாம், நீ அம்மாவை பேசுனது நான் அவ்வளோ நேரம் கேட்டுட்டு தான் இருந்தேன். சாம், நீ அந்த தோட்டத்தில் வளர்க்குற அந்த மரத்தினால ஏதாவது உனக்கு யூஸ் இருக்கும்னு நீ நினைக்கிறியா சாம்? சொல்லு பார்ப்போம். அப்பா, எனக்கு என்னமோ அந்த செடினால் நமக்கு எந்த யூஸும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் ஒரு பூவும் பூக்கலை, ஒரு ஃப்ரூட்ஸும் இல்லை. அதனால அம்மா சொன்ன அந்த செடியை வெட்டி போட்டலான்றது கரெக்டான்ப்பா. ஆமாப்பா, இதே தான் நம்ம ஆண்டவரும் லூக்கா 13வது அதிகாரத்தில் 5லேருந்து 9 உள்ள வசனங்களில் ஒரு குட்டி ஸ்டோரியாக சொல்கிறாரு. அதாவது நம்ம ஆண்டவரும் ஒரு அத்தி மரத்தை ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த அத்தி மரத்துலேருந்து கனி வருமா கனி வருமா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்காரு. ஆனால் பல வருஷங்களாகியும் அந்த அத்தி மரத்துலேருந்து கனி கொடுக்காததுனால அந்த அத்தி மரத்தை வெட்டி போடு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வேலையாள்கிட்ட சொல்லிட்டாரு. இதே மாதிரி தான் நமக்கும் ஆண்டவர் கொடுக்குற காலத்தை நம்ம கரெக்டாக பிரயோஜனப்படுத்திக்கிட்டு அதை அவருக்கு ஒரு நல்ல கனி கொடுக்குற வாழ்க்கையாக வாழணும். அப்பா, ஒரு நிமிஷம்ப்பா. கனி கொடுக்குற வாழ்க்கைன்னா என்னப்பா? நான் என்ன மரமாப்பா? நான் எப்படி கனி கொடுக்க முடியும்? இப்போ நீ நினைக்கிற மாதிரி சாப்பிட்ற ஃபுட்ஸை நான் எதுவும் சொல்லலை. நான் சொல்கிறது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற ஆவியின் கனிகள். அதாவது கலாத்தியர் 5ல் 22-23 வசனங்களில் ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இதெல்லாம் தான் ஆவியின் கனிகள்னு சொல்லுவாங்க. இதை தான் நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. அப்பா, நான் உங்கள் மேலேயும் அம்மா மேலேயும் அன்பாக தானப்பா இருக்கேன். சாம், நீ என்கிட்ட காட்டுற அன்பு மாதிரியே பிறர்கிட்டையும் நீங்கள் அன்பு காட்டணும் சாம். இதுக்காக தான் நான் உங்களை டெய்லியும் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் நீயும் அந்த அத்திமரத்தை போல் ஒவ்வொரு நாளையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. நீ காலத்தை பிரயோஜனமாக பயன்படுத்திக்கிட்டேன்னா அந்த ஒரு கனி கொடுக்குற வாழ்க்கையை வாழலாம். இப்போயே உனக்கு புரியுதா இல்லையா சாம்? இப்போ எனக்கு நல்லா புரியுதுப்பா.
இன்னையிலேருந்து நான் டெய்லியும் பைபிள் வாசிப்பேன், ப்ரேயர் பண்ணுவேன்ப்பா. நல்ல கனிகொடான் மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ.